ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா ரெசிபி ரொம்ப சிம்பிள் ஸ்டைலில் செய்ய போகிறோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். சப்பாத்தி பூரிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் சுண்டல் கிரேவி இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் திரும்ப திரும்ப கேட்பாங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1 கப்பு சுண்டல் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ அடுத்த நாள் இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு, பெருங்காயம் நம்ம சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் 5 விசில் விட்டுடலாம். இப்போ நான் 5 விசில் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சுண்டல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை நான் 4ஆக கட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் இதை சாப் பண்ண போகிறேன். கிரேவிக்கு வெங்காயம் நல்லா பொடிசாக இருந்துச்சுன்னா கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பரில் நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் எவ்வளோ பொடிசாக வந்திருக்குன்ட்டு. அதே மாதிரி தக்காளியும் நீங்கள் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியிலே இப்போ அரைக்க போகிறோம். இந்த தக்காளி எல்லாம் மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் அது கூட சேர்த்துடலாம். ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துடலாம். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருங்க. 2 கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துடலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி முந்திரி பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளுக்கு மசாலா வாசனை போயாச்சு. இப்போ நம்ம சுண்டல் இதில் போட்டுடலாம். அந்த சுண்டல் தண்ணியோடு சேர்த்து நம்ம இதில் ஊற்றிடலாம். கூடவே நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு இது நல்லா சுண்டி வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சன்னா மசாலா சுண்டல் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அப்புறம் நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.